ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளில் நிறைய பேருக்கு இருக்க ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, நம்மளால் ஏன் நினச்ச பொருளை வாங்க முடியல, நினச்ச இடத்துக்கு போக முடியல, ஏன் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆக முடியல, ஏன் நம்ம லைஃப்பில் நம்ம செட்டில் ஆக முடியல அப்படிங்கிற கொஷின் நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன? நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு போடல அப்படிங்கிறதா? இல்லை இல்லை காசு சேர்றதுக்கும் ஒரு லக்கு வேணும் அப்படிங்கிறதா? இல்லை. உண்மையான ரீசன் என்ன தெரியுமா? நம்மளோட மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம லைஃப் இருக்கும். நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மாறும். உங்கள் லைஃப்பில் இருக்க ஒரு சின்ன சின்ன சக்ஸஸை டிசைட் பண்ணுறது கூட உங்களோட மைண்ட் செட் தான். அதனால் உங்கள் மைண்ட் செட்டை எப்போவுமே நீங்கள் கிளியராக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் சக்ஸஸை அடையலாம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த 10 விஷயத்தை உங்கள் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணுமோ இல்லை ஏதோ ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த 10 விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா டிசையர். டிசையர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆசைப்படுறது. நம்ம என்ன ஆகணும் இல்லை நம்ம கோல் என்ன அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கோல் மேலே நம்ம ஆசைப்படணும். அந்த ஆசை தான் நம்மளை சக்ஸஸுக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் அது ஃபஸ்ட்டு ஆசையே படலை அப்படின்னா உங்கள் சக்ஸஸ் கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் நினைக்கிறாங்க நான் இந்த எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது ஸ்டூடெண்ட் நினைக்கிறாங்க நான் தான் அந்த கிளாஸ்லேயே டாப் ஸ்கோரராக வரணும், நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இவங்க 2 பேருமே பாஸ் ஆவாங்க. ஆனால் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்ச ஸ்டூடெண்ட் ஆவரேஜான ரிசல்ட்டை தான் வாங்கியிருப்பான். எல்லாத்துலேயும் பார்டரில் பாஸ் பண்ணியிருப்பான். அப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் நான் டாப் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பையன் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ரிசல்ட்டை வாங்கியிருப்பான். ஸோ அவன் டாப்பராக வந்திருப்பான், ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்திருப்பான். ஏன் இது எப்படி நடந்தது அப்படின்னா இது இவங்க 2 பேரும் நினச்சதுமே நடந்தது. 2 பேரும் ஆசைப்பட்டாங்க, 2 பேரும் நான் ஆசைப்பட்டது நடந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நீங்கள் உங்கள் கோல் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆசைப்படுங்க. அது பெரிய கோலாக இருக்கட்டும் இல்லை இம்பாசிபிள் கோலாக இருக்கட்டும், எப்படி வேணுமாலும் இருக்கட்டும், அதை ஃபஸ்ட்டு ஆசைப்படுங்க. சக்ஸஸ் உங்களை தேடி வரும். செகண்ட் என்ன அப்படின்னா ஃபெய்த். ஃபெய்த் அப்படின்னா நம்பிக்கை. நம்ம கோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆசைப்பட்டுட்டோம். பட் அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்லேயே இருக்காதீங்க. நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2 பேர் இன்டர்வியூக்கு போகிறாங்க. அதில் ஒரு பையனோட மைண்ட் செட் நல்லா கிளியராக இருக்குது, நான் அந்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு. அந்த பையனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்வியூவர் கேட்குற எல்லா கொஷினையும் அந்த பையனால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், அந்த பையன் செலக்டும் ஆகிடுவான். அதே இன்னொரு சைடு நம்பிக்கை இல்லாமல் இருக்க இன்னொரு பையன் இன்டர்வியூக்கு போகிறதுக்கே பயந்துக்கிட்டு நானும் செலக்ட் ஆக மாட்டேன், என்னால் முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு அவன் இன்டர்வியூக்கு போகும்போது என்ன கொஷின் கேட்டாலும் அந்த ஃபியர்லேயே அவனால் பதிலும் சொல்ல முடியாது. அவனோட லைஃப்பை பற்றி அவனுக்கே நிறைய டவுட்ஃபுல்லான தாட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும், நமக்கு அது ஃபெயிலியரை தான் கொடுக்கும். நீங்கள் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபெய்த்தோடு இருங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். உங்கள் மைண்ட் செட்டு தான் உங்கள் ரிசல்ட்டு. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படிங்கிற டவுட்டிலே இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் டிலே ஆகும், இல்லை கிடைக்காமே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு இருங்க. அதில் எந்த தப்புமே இல்லை. ஒரு விஷயத்தை நம்புறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஹோப் கொடுங்க அதுக்கு. தேர்டாக என்ன அப்படின்னா ஆட்டோ சஜஷன்ஸ். நம்ம மைண்ட் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி. நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம மைண்ட் பண்ணும். நம்ம ரிப்பீட்டாக ஒரு விஷயத்தை சொல்ல சொல்ல நம்ம மைண்ட் இவங்களுக்கு இதுதான் வேணும் போல் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஆக்ஷனை எடுக்கும். உங்களுக்கான கோல் என்ன அப்படிங்கிறத உங்கள் மைண்டுக்கிட்ட டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. 24/7 அதையே பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 டைம் மார்னிங் எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்ச உடனே என்னோடய லைஃபோட கோல் இது தான் அப்படிங்கிறத ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோல் இது தான், இதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன எஃபோர்ட் போட்டோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணுங்கள். உங்கள் கோல் என்னவா என்னாலும் இருக்கட்டும்,
ஒரு ஒரு 5 லேக்ஸை சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக வேணுமாலும் இருக்கட்டும், அதை ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் உங்கள் ஆசை என்ன, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெய்லி ரிப்பீட்டாக சொல்ல தான் உங்கள் மைண்டில் வந்து அது வந்து ஃபிக்ஸ் ஆகும். உங்கள் மைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்கும். உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடியும், அதுக்கு இந்த ஆக்ஷன் பண்ணு, அந்த ஆக்ஷன் பண்ணு அப்படிங்கிறதெல்லாம். 4th விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நாலேஜ். இப்போ நம்மகிட்ட டிகிரி இருக்குது அப்படின்னா மட்டும் வந்து பத்தாது. நான் வந்து ஒரு 5 லேக்ஸ் வந்து ஒரு 1 இயரில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை நான் இப்போ வச்சுருக்க கரண்ட் இன்கமோ மட்டும் வச்சு அந்த 5 லேக்ஸ் பெர் இயரை வந்து என்னால் சேவ் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து செய்யணும். எக்ஸ்ட்ரா இன்கம் வரத்துக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு நாலேஜை வந்து நான் வந்து பில்ட் பண்ணிக்கணும். அது எதுவாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏன் நீங்கள் உங்களுக்கு ஒரு மேக்கப் போட தெரியுது, ஒரு டெய்லரிங் தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களோட நாலேஜு, உங்கள் ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட சேலரி, உங்களோட பேசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட பேசிவ் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரும்போது அது ஒரு சைடு சேவிங்ஸாக போகும்போது உங்கள் கோல் 5 லேக்ஸ் பர் இயர் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே வந்து சேவ் பண்ணிவிட்டு போயிடலாம். அது பெருசாகவே வந்து தெரியாது. ஸோ எப்போவுமே நம்ம என்ன விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ பண்ணலையோ அதெல்லாம் செகண்டரி. செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டோட க்ரோத்தை விட பெரிய க்ரோத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ உங்கள் நாலேஜை எப்போவுமே வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இமேஜினேஷன். உங்களுக்கான கோல் என்னவோ அதை வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வே இருக்குது, என்னென்ன பாத் இருக்குது அப்படிங்கிற ஐடியாவை வந்து டெய்லி வந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து நிறைய இயர்ஸ் இருக்குது, இல்லை வந்து அதோட பாசிபிலிட்டியே ஒரு 50% தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. அதுக்கான ஐடியா என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சமாவது வந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. அது அன்இமேஜினபுளான ஒரு கோலாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருக்கீங்க, ஒரு பெரிய ஃபுட் கம்பெனியோட ஓனர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வருது அப்படின்னா, அந்த ஆசையில் எந்த தப்புமே இல்லை. பட் அது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ வந்து டைம் எடுக்கும். அந்த 10 வருஷம் 12 வருஷத்துலயோ 15 வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து இருக்கோ அதில் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸை டெய்லி வந்து நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் கோலுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து கொண்டு வாங்க. அந்த ஐடியாக்கான எஃபர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் டெய்லியும் போடுறீங்களான்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து பிளானிங். நம்ம கோலை வந்து ஆசைப்பட்டுட்டோம், நம்பிக்கை வச்சுட்டோம், அதை டெய்லி வந்து ரெக்கார்ட் பண்ண மாதிரி நம்ம மைண்டில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், எல்லாமே வந்து ஓகே. பட் நம்ம பிளான் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரு ஐடியா, நீங்கள் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று இருக்கட்டும், என்ன பண்ணாலும் சரி நம்ம வந்து 2 பிளான் வச்சுக்கணும். பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சேவிங்ஸுக்குன்னு இல்லை, நம்ம லைஃப்லன்னு இல்லை, எல்லா விஷயத்துலேயும் ஒரு 2 பிளான் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். பிளான் ஏ வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா பிளான் பியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். பிளான் ஏ ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பின்னாடி வந்து ஓடி வந்துடக்கூடாது. ஃபெயிலியர் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் வந்து எண்டு கிடையாது. ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து ஒரு லெசன். அதில் நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணி பிளான் பியை வந்து பர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த 2 பிளானிங் வந்து எப்போவுமே வந்து இருக்கணும். ஒன்று வந்து பேக் ஃபயர் ஆனாலும் இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிசிஷன். நம்ம எல்லாமே பண்ணிவிடுவோம், பட் அந்த டிசிஷன் மேக்கிங் தான் நமக்கு வந்து பிரச்சனை. பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ இது ஃபெயிலியர் ஆகிடுமோ, இல்லை இது எங்கேயாவது போய் ராங்காக வந்து முடிஞ்சிருமோ அப்படிங்கிற தாட் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஓவர் திங்கிங் ஹேபிட் தான் நம்ம சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான பெரிய ரீசன். ப்ளஸ் நம்ம சக்ஸஸை டிலே பண்ணுறதுக்கான பெரிய ரீசனுமே வந்து நம்மளோட ஓவர் திங்கிங் தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதை திங்க் பண்ணி எடுக்கணும். நல்லா யோசித்து ஒரு 10க்கு 15 தடவை யோசித்து அதை கரெக்டாக இல்லை வேறு யார்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணுமா எல்லாத்தையும் வாங்கி ஒரு கரெக்டான டெசிஷனை வந்து எடுக்கணும். அவ்வளோதான். அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே பண்ணாதீங்க. பீப்புள் நிறையா பேர் வந்து சக்ஸஸாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அவங்க டிசிஷனை கரெக்டாக எடுப்பாங்க, ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக வந்து எடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டவுட்டு, ஓவர் திங்கிங், டிலே, இல்லை வேணாம் அப்படிங்கிற ரிக்ரெட்லேயே நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கே ஒரு டைமை வந்து எடுத்துக்குவோம். இது நம்ம கோலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதையும் டிலே பண்ணும், நம்ம கோலை போய் அச்சீவ் பண்ணுறதையும் வந்து டிலே பண்ணும்.
இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் கொடுத்தா மட்டும் பத்தாது. அந்த டைமில் கரெக்டான டெசிஷன் எடுத்தால் தான் நம்ம வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பர்சிஸ்டன்ஸ். பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து விடாமுயற்சி. சக்ஸஸோட பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? அதை விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது. ஃபெயிலியர் ஆக ஆக நம்ம அடுத்த அட்டெம்ப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிறோமா ஃபைன், செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிறோமா ஃபைன், அதுலேருந்து ஒரு லெசன் எடுத்துக்கோங்க. தேர்ட் டைம் அட்டம் பண்ணுங்கள், அதுலேயே ஃபெயில் ஆகுறீங்களா ஓகே, ஃபோர்த் அட்டம் ஃபெயில் ஆகுதா ஓகே, ஃபிஃப்த் அட்டம் ஃபெயில் ஆகுதா ஓகே, சிக்ஸ்த் அட்டம் வரைக்குமாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஒவ்வொருத்தவங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடி போய்டுறது. அப்படியெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. நம்மளோட அட்டெம்ப்டை வந்து கொடுங்க. ஒரு 5 அட்டெம்ப்ட் கொடுங்க, 5ல் நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்க, 6th அட்டெம்ப்ட் கொடுங்க, அதுலேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்னா அதை வந்து கிவ் அப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து யோசிங்க. பட் அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருங்க. நிறையா பீப்புள் வந்து தேர்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுலேருந்து என்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களோட நெக்ஸ்ட் இதில் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களது வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களை வந்து தேடி வரும். ஸோ விடாமல் அதை வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மாஸ்டர் மைண்ட். மாஸ்டர் மைண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யார் கூட இருக்கீங்களோ அதுதான் வந்து உங்கள் லைஃபையே வந்து டிசைட் பண்ணும். உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்கள் கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான் வந்து உங்கள் ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணும். உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு கோலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் முடியாதுடா, இதெல்லாம் பண்ணாதடா, இதெல்லாம் ரிஸ்க்குடா, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டுடா, இதெல்லாம் எதுக்குடா நமக்கு அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை தான் நமக்கு கொடுப்பாங்க. கோலில் ஜி அப்படிங்கிற லெட்டரை கூட நம்மளை வந்து எழுத விட மாட்டாங்க இந்த மாதிரி பீப்புளெலாம். உங்கள் சரௌண்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து பாசிட்டிவாக இருக்க பீப்புளாக வந்து இருக்கணும். இன்கேஸ் நமக்கே வந்து இது என்னடா இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம கிவ் அப் பண்ணுற இது வந்தால் கூட, இல்லை நீ பண்ணு, உன்னால் முடியும், உன்னோட கோல்கிட்ட நீ ஆல்மோஸ்ட் வந்துட்ட, ஜஸ்ட் கிவ் அ ட்ரை, இந்த அட்டம் ஃபெயில் ஆகிடுச்சா பரவாயில்ல, இன்னொன்று ட்ரை பண்ணு, ஒரு நாள் நீ சக்ஸஸ் ஆவ, இந்த மாதிரி சொல்கிற பீப்புளை மட்டும் வந்து உங்கள் சரௌண்டிங்ஸாக வந்து வச்சுக்கோங்க. உங்களோட க்ரோத் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, உங்களோட சரௌண்டிங்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஃபியர், பயம். எதுக்கு எடுத்தாலும் பயம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகணுன்னா பயம். எல்லாருக்கும் இது வந்து இருக்கிறது தான். என்கிட்ட வந்து காசு இல்லை நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, எங்கள் எதிர்த்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, இதில் நான் தோற்று போயிட்டேன்னா இவன் என்னை பார்த்து சிரிப்பானே, அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்களே அப்படிங்கிற தாட்டெல்லாம் வந்து வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அந்த பயம் தான் வந்து உங்களை ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடியே எடுத்து வைக்க விடாது, 10 ஸ்டெப்பு வந்து பின்னாடி இழுத்துட்டு போகும். ஸோ உங்கள் பயத்தை வந்து விடுங்க, முடிஞ்சதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பயம் இல்லாமல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாவே சக்ஸஸ் வந்து ஈஸியாக உங்களை வந்து ரீச் பண்ணிடும். ஸோ பயம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கிறதா செய்யும். பட் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி, உங்கள் மைண்டு தான் வந்து உங்கள் லைஃபோட மாஸ்டர். அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸில் தான் வந்து முடியும். லைஃப்பை அச்சீவ் பண்ணணும், பட் என்னோடய சேலரியே வந்து கம்மி, என்னோடய சேலரியே 15,000 தான், 20,000மா, நான் எப்படி வந்து இந்த கோலெல்லாம் அச்சீவ் பண்ணுறது, நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, நான் எப்படி வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து பெர் மந்த் அப்படிங்கிற மாதிரிலாம் சேவ் பண்ணுறது, அப்படிங்கிற மாதிரி கோலே என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படியெல்லாம் இருக்காதீங்க. உங்கள் சேலரிக்கு என்னவோ அதுக்கேற்ற கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆசைப்படுங்க, உங்கள் சேலரிக்கு மேலே இருக்க கோலை கூட வந்து ஆசைப்படுங்க. ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்கான எஃபர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி சேலரி 15,000 இருக்குது அப்படின்னா அது அப்படியே வந்து இருக்க போகிறதில்ல. உங்களுக்கான பாசிவ் இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிவிட்டு உங்கள் இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்கள் கோல் எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, 2 லைன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சர். நீங்கள் என்ன நம்புகிறீங்களோ அதுதான் வந்து ரியாலிட்டி. அதனால் உங்கள் ட்ரீமை வந்து பெருசாக வைங்க, பிலீவ் பண்ணுங்கள், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுங்கள். அதுக்கான டெய்லி ஐடியாஸை வந்து எடுத்துகிட்டு வாங்க, அதை ஆக்ஷனில் வந்து கொண்டு போங்க. சக்ஸஸ் வந்து உங்களை தேடி வரதை நீங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் சக்ஸஸ் வந்து உங்களை தேடி கண்டிப்பாக வரும். உங்கள் மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்கள் மைண்டுக்கிட்ட சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டுக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் லைஃப் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோவால் ஒருத்தர் வந்து மோட்டிவேட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.